கட்சிகள் குறைவான தொகுதிகளில் போட்டியிடணும் என்று நிர்பந்திக்கப்படுகின்றனவா திமுக கூட்டணியில? இல்லங்க, அது தெளிவாக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுற்று முடிஞ்சிருக்கு. இன்னொரு சுற்றுல அநேகமாக ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும். ஆக அதை பொறுத்த வரையில அந்தந்த கட்சிகள், குறிப்பாக திமுகவுக்கும் அந்தந்த கட்சியும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தை, ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும், திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஏற்படும் என்று நாங்கள்லாம் மனதார நம்புகிறோம். அதனால அந்த விவகாரத்தை இங்க பேசி ஒன்றும் ஓடி அடைய போறதில்லை. மாறாக நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக சகோதரி, ஐயா இந்த கூட்டணியெல்லாம் ஒரே குழப்பம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிங்கிற முறையில் அவங்க பேசட்டும். ஆனா எனக்கு எழுகிற சந்தேகங்கள், அவங்கள மக்களை பத்தி சொன்னதுனால மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய சந்தேகம் தான். இப்ப அதிமுக தரப்புல மட்டும் என்ன எல்லாம் ஓடி அடைஞ்சிருச்சா? திமுக தரப்புலயாவது இப்போ ஒரு கட்சியோட கையெழுத்தே ஆயிடுச்சு. இப்ப அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாளை இரவு தான் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்சியில அதிகாரம் பங்கு அதை பத்தி காங்கிரஸ் கேட்டுச்சே போச்சே. இப்ப அவங்களே என்ன நிலையில இருக்காங்கன்னு திமுக நண்பர் நல்லா விளக்கிட்டார். நான் அதுக்குள்ள போகல. ஆனா அதிமுகவோட இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுது? இப்ப எடப்பாடியார் அவரை பொறுத்தவரை தெளிவா திரும்ப திரும்ப சொல்றார், ஐயா அதிமுக தனி பெரும்பான்மை பெறும், எனது தலைமையில் தனி பெரும்பான்மையோடு அதிமுகவின் ஆட்சியை அமையும் சொல்றார்.